அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தான பிரஸ்தாசனா. உத்தானா லிஃப்ட் பண்றது, பிரஸ்தாசனா அந்த லிசர்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அப்படியே வந்திருக்கு லிஃப்ட். அந்த லிசர்ட் போஸ் அப்படியே லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். உத்தான பிரஸ்தாசனா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சூரிய நமஸ்காரம் 4வது ஸ்டெப். நிறைய பேருக்கு எல்லாருமே சூரிய நமஸ்காரம் தெரியும். அதுல 4வது ஸ்டெப் அஸ்வசஞ்சலாசனான்னு சொல்லுவோம் இருக்கும். அதுல ஒரு வேரியேஷன் வர மாதிரி தான் இது இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம பர்வதாசனா செஞ்சு நம்ம நல்லா பழகி இருக்கணும். பர்வதாசனால இருந்து நம்ம பிரஸ்தாசனாக்கு போலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்ப பர்வதாசனா சொல்லக்கூடிய அந்த மவுண்டைன் போஸ் பண்ண போறோம். இதுல இருந்து வலது காலை எடுத்துட்டு ரெண்டு கைக்கு நடுவில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு நல்லா இப்படி வைக்க போறோம். வலது கால் மடிச்சு வைக்கணும். இடது கால் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முட்டி மடங்காம இருக்கணும். முட்டி கீழேயும் படக்கூடாது. அந்த மாதிரி இப்படி வைக்கணும். இது உத்தான பிரஸ்தாசனா. இதுலயே கை வைக்கிற வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கு. முதல்ல நம்ம இப்படி வச்சிடலாம். ஒரு சில வினாடிகள் முட்டி மடங்காம நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கணும். நேரா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதுல நம்ம நல்லா நிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த வேரியேஷன் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் அட்வான்ஸ். அப்படி என்னன்னா, இந்த வலது கையை எடுத்துட்டு இந்த வலது கால்குள்ள இப்படி விட்டு பின்னாடி எடுக்க போறோம். அதே மாதிரி இந்த இடது கை கொண்டு பின்னாடி கை கொக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலையும் பண்ணிடலாம். இந்த பர்வதாசனா பண்றது தான் இருக்கு. இந்த பர்வதாசனா நம்ம கரெக்டாவே பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அந்த ஒவ்வொரு அந்த அலைன்மெண்ட் மட்டும் தான். இப்ப 2 கைக்கு நடுவில் அந்த காலை எடுத்துட்டு போய் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும். இல்ல கால் தள்ளி வைக்கிறதோ முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வச்சோம்னா அந்த போஸ்டர் கரெக்டா வராது. அதனாலதான் பர்வதாசனா பண்ணும் போதே கரெக்டா பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பர்வதாசனால ஹீல்ஸ் கீழே வச்சிருந்தோம்னா அது இன்னமும் நல்லா இருக்கும். பர்வதாசனா. இப்போ இடது காலை கொண்டு 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு நல்லா வைக்க போகிறோம். 2 பாம்ஸும் நல்லா கீழே வச்சுட்டு இந்த 3மே ஒரே லைனில் இருக்கணும். வச்சு நல்லா நேராக பார்க்கணும். கொஞ்சம் உடம்ப முன்னாடி தள்ளணும்னா நேராக வரும். அதே மாதிரி வலது கால் முட்டி மடங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதுலயே அந்த வேரியேஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த இடது கையை கொண்டு இடது கால்குள்ள விட்டு கை பின்னாடி வைக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த உத்தான பிரஸ்தாசனால ஃபர்ஸ்ட் பண்ணும் போதே கை நல்லா கீழே வச்சுட்டு அதுலேயே இருக்கலாம். அதுலேயே ஒரு 3 முறை 4 முறை நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கையை எடுத்து வைக்கலாம். ஏன்னா 2 கையுமே நம்ம கீழே இருக்காது. கால் மட்டும் தான் கீழே இருக்கும். அது ஒரு காலுமே ரைஸ் பண்ணிடுறோம். அதனால நிறைய பேலன்சிங் தேவை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இது அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்றது பண்ணலாம். இதுவும் இன்டிமிடேட்ல இருந்து அட்வான்ஸ் ஆசனா தான். ஸோ அதனால பெரியவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி நம்ம மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கிறவங்களுமே மூட்டு வலி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் இதை செய்ய வேண்டாம். குழந்தைங்களா இதெல்லாம் தாராளமா செய்யலாம். இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லெக் ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே இருக்கும். கால் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே போகும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இதோட பலன்கள் ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.